ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்ப ரீசெண்டா நமக்கு குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாம் வந்து கேன்சல் ஆச்சு. அதுல பாத்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் நலத்திட்டங்கள் ரிலேட்டடா வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து குழந்தைகள், பெண்கள், கல்வி இது ரிலேட்டடா வந்து ஸ்கீம்ஸ் வந்து நிறைய வந்து கேட்டிருந்தாங்க. சோ நமக்கு இப்போ வந்து குழந்தைகளுக்கான சட்டங்கள் வந்து இப்ப நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் சட்டம், அதாவது தொழிலாளர் உறுதிமொழி அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்கை பேரிடர் மற்ற ஏதாவது சீற்றங்கள் இந்த மாதிரி நேரத்துல கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கு நிதி உதவி அளிக்கிறது தான் வந்து இந்த சட்டம் குழந்தை தொழிலாளர் உறுதிமொழி சட்டம். இது வந்து பாத்தீங்கன்னா 1933 1933. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தொழிற்சாலைகளில் வேலை செய்வதை தடுக்கும் சட்டங்கள் ஒழுக்க நெறி பிறந்தல் சட்டம். இது வந்து பாத்தீங்கன்னா 1956. அதாவது குழந்தைகளை வந்து தவறான முறையில ஈடுபடுத்துறது அந்த மாதிரி இதை தடுக்கிற சட்டம் தான் வந்து 1956 1956. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை தொழிலாளர் முறை தடை சட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1986. இது உங்களுக்கு தெரியும், குழந்தை தொழிலாளர் முறையை வந்து தடை செய்வது. இது வந்து ரீசெண்டா எப்ப திருத்தம் பண்ணிருக்காங்கன்னா 2016 வந்து திருத்தம் பண்ணிருக்காங்க. அதாவது ரெண்டுமே கேட்பாங்க. சோ இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டதுதான் இந்த குரூப் 3 சோ நல்லா கவனிச்சுக்கோங்க. குழந்தை தொழிலாளர் முறை தடை சட்டம்னா 1986, அதை திருத்தம்னா 2016. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குழந்தையை தொழிலாளியாக அடமானம் வைக்கும் தொழிலாளர் சட்டம். இது வந்து பாத்தீங்கன்னா 1993 1993. நெக்ஸ்ட் சிறார் நிதி சட்டம், குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம். இது வந்து பாத்தீங்கன்னா 2015. திருத்தம் பண்ணது பாத்தீங்கன்னா 2021. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அமைப்பு சாரா தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பு சட்டம். இது வந்து 2008. இது வந்து அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அந்த வேலையில ஈடுபடுற குழந்தைகளுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கிற சட்டம் தான் வந்து 2008. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போக்சோ சட்டம். இது வந்து 2012 ஃபர்ஸ்ட் போட்டிருப்பாங்க. திருத்தம் பண்ணது வந்து 2018. இதோட உங்களுக்கு வந்து தெரியும், போக்சோ சட்டம் வந்து இந்த குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து அந்த இது வந்து தண்டிக்கிறது தான் வந்து போக்சோ சட்டம். 2012 2018 திருத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா தண்டனை வந்து அதிகப்படுத்தியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை திருமண தடை சட்டம். இது வந்து 2006. இது எப்ப திருத்தம் பண்ணிருக்காங்கன்னா 2021 வந்து திருத்தம் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இலவச மற்றும் கட்டாய கல்விக்கான சிறுவர் உரிமை சட்டம். இது வந்து பாத்தீங்கன்னா 2009. திருத்தம் வந்து பாத்தீங்கன்னா 2019 வந்து பண்ணிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.